இல்லை இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டுங்கிறது இப்போ இந்த ஹோட்டல்களில் வாங்குகிற உணவுகளுக்காக பொதுவாக பொதுமக்கள் வாங்கக்கூடிய எல்லா அந்த உணவு தொடர்பான பொருட்களுக்கு அந்த வரி விதிக்கப்படுகிறதா ஒன்று. இன்னொரு கேள்வி இல்லை சார், அதாவது சொல்லுங்க. நம்ம உணவகங்கள் மட்டும் இல்ல, அது எலக்ட்ரானிக் ஷாப்பா இருந்தாலும் சரி, எந்த கடையாக இருந்தாலும் அவர்களுக்கு ஒவ்வொரு பொருள் மீதும் என்ன வரி விதிக்கப்பட்டு இருக்கிறதோ அந்த வரியை பொதுமக்களிடம் வசூல் செய்து மத்திய அரசுக்கு ஜிஎஸ்டியாக கட்டிவிட வேண்டும். அந்த கட்டுற அமௌண்ட்ல நான் இப்போ ஒரு சாமான் வாங்குறேன், நெய் வாங்குறேன், ஒரு டின்னுக்கு இன்னைக்கு 5% வரி இருக்குன்னு வச்சுங்க. அந்த 5% வரியை நான் கழித்து கொண்டு நான் மக்களிடம் வாங்குற வரியை, மீதமுள்ள வரியை மத்திய அரசுக்கு செலுத்தினால் போதும். ஒரு வாடகை இருக்கிறது, 1 லட்சம் ரூபாய் வாடகை கட்டுகிறேன் என்று சொன்னால் அதற்கு 18,000 ரூபாய் ஜிஎஸ்டி உண்டு. நான் ஒரு 10 லட்சம் ரூபாய் நான் மக்கள்கிட்ட இருந்து வசூல் பண்றேன்னு சொன்னா அதுல ஜிஎஸ்டியாக 5% சொன்னீங்கன்னா 50,000 ரூபாய் வருதுன்னு வச்சுங்க ஒரு உதாரணத்துக்கு. அந்த அமௌண்ட் அதை கழிச்சிட்டு மிச்ச அமௌண்ட் மத்திய அரசுக்கு கட்டினா போதும். அதுதான் அந்த இன்புட் வேட் கிரெடிட்னு சொல்றது. இது எல்லா தொழில்களுக்கும் வழங்கி இருக்கிறார்கள். இதுக்கும் கஸ்டமருக்கும் சம்பந்தம் இல்லை. ஏன்னா கடைசியாக யார் வாங்குகிறார்களோ அவர்கள் அந்த இன்புட் எடுக்க முடியாது. அதுக்கு முன்னால இருக்க லேயர் நம்ம இந்த ஜிஎஸ்டி பாலிசியே என்னன்னு சொன்னீங்கன்னா, மல்டிபிள் பாயிண்ட்ல டாக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் இல்ல, ஒரு பாயிண்ட்ல கட்டினா போறோம். சரி. இல்ல இந்த இது நீங்க பல முறை வலியுறுத்தி இது உங்களுக்கு மட்டும் உணவக ஹோட்டல் தொழிலாளர்களுக்கு மட்டும்தான் இந்த இன்புட் டாக்ஸ் இந்த கிரெடிட்டுங்கிறது இல்லாம இருக்குதா? மற்றவங்களுக்கு அது கொடுக்குறாங்களா சார்? அது மற்றவங்களுக்கு எல்லாம் கொடுத்திருக்கிறாங்க, உணவகங்களுக்கு மட்டும் அது நிராகரிக்கப்பட்டு இருக்கிறது. அதனாலதான் நாங்கள் அதை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அந்த இன்புட் டாக்ஸ் கிரெடிட் கிடைச்சா மக்களுக்கு இன்னும் கூட குறைந்த விலையில் எங்களால் உணவுப் பொருட்களை விற்க முடியும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஓகே. இந்த உணவுப் பொருள் விலையானது நிர்ணயிக்கப்படுவது இப்போ ஜிஎஸ்டி வரி குறைப்பு, ஜிஎஸ்டி வரி அது ஜிஎஸ்டி வரியை நீக்காமல் இருப்பது, இந்த பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த உணவுகளின் விலை ஒவ்வொரு ஹோட்டல்லையும் ஒவ்வொரு விலை தான் சார் இருக்குது. இது நீங்கள் சிறிய ஹோட்டல்லேருந்து பெரிய ஹோட்டல் வர இந்த வரி விதிப்புங்கிறது ஒரு புறம் இருந்தாலும் சாமானியர்களுக்கு இந்த வரி குறைப்பினால் உணவகங்களில் உடனடியாக அது என்ன பலன் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? இது நீங்க திருப்பி தவறா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. உணவகங்களுக்கு எந்த வரியும் குறைக்கப்படவும் இல்லை, கூட்டப்படவும் இல்லை. அதே 5% வரி அப்படியே இருக்கிறது. நீங்க இப்ப பேக்கரி எடுத்துக்கிட்டீங்கன்னா 28% சாக்லேட் ப்ராடக்ட்டுக்கு விதிச்சாங்க. சாக்லேட் கோட்டிங் இருந்தாலோ அந்த மாதிரி இதுக்கெல்லாம் 28% வரி விதித்திருந்தார்கள். அதை இப்ப 5% ஆகியிருக்காங்க. அப்படி பண்ணும்போது கிட்டத்தட்ட அந்த பொருளுக்கு 23% வரி இல்லாமல் போய்விடுகிறது. அதனால டைரக்டா கஸ்டமர் முந்தி 100 ரூபாய்க்கு ஒரு கேக் வாங்கினாங்கன்னா அவங்க வரியாக 128 ரூபாய் செலுத்த வேண்டியிருந்தது. டோட்டலா 128 ரூபாய் ஆகிப்போச்சு அந்த கேக் விலை. இப்போ அப்படி இல்ல. 100 ரூபாய்க்கு நீங்க ஒரு சாக்லேட் கேக் வாங்கினீங்கன்னா அதுக்கு 5% தான் வரி. அப்ப 105 ரூபாய் கொடுத்து அவர்கள் அந்த பொருளை பெற்றுக்கொள்ளலாம். இல்ல 23% அவங்களுக்கு லாபமாக முடிந்து விடுகிறது. அதே மாதிரி ஒரு அறையில் தங்கினார்கள் என்று சொன்னால் முன்னாலே 12% வரி செலுத்த வேண்டியிருந்தது சாதாரண அறைக்கு. இப்ப அது 5% வரி தான். அவங்களுக்கு டைரக்டா 7% லாபம் அப்படியே அந்த தங்கும் அறையிலிருந்து அவங்களுக்கு கிடைச்சிருது, கம்மியாகி போகுது. ஆனா உணவகங்கள்ல முதல்ல விதிக்கப்பட்ட அதே 5% வரி தான் இருக்கிறது. ஆகையினாலே இப்போதைக்கு எந்த மாற்றமும் அதில் ஏற்படுவது இல்லை. இன்னும் சொன்னா நீங்க அவங்க மற்ற இன்கிரீடியன்ஸ்க்கு வரி குறைச்சிருக்காங்களேன்னு ஒரு கேள்வி கேட்கலாம். ஆனா அன்பார்ச்சுனேட்லி ஆர் ஃபார்ச்சுனேட்லி உணவுகளுக்கு நாங்கள் வாங்குகிற இன்கிரீடியன்ஸுக்கு அரிசியாக இருந்தாலும் சரி, பருப்பாக இருந்தாலும் சரி, எல்லாமே எக்ஸெப்டட் ஐட்டம். அதுக்கு ஏற்கனவே டாக்ஸ் கிடையாது. நெய், பட்டர் மாதிரி 1-2 ஐட்டத்துக்கு மட்டும்தான் குறைச்சிருக்கிறாங்க. அது உணவகங்கள்ல ரொம்ப மைனாரிட்டி 0.5% உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு பொருள். அது எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது.